அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது 2016ஆம் ஆண்டு டிசம்பர் நடைபெற்ற காப்புத்த சாதாரண தர பரீட்சையின் பகுதி ஒன்று பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கணுமெண்டா, பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியம் ஆகும். முதல் காவிக்கணியம்ண்டா என்னென்று தெரியணும். காவிக்கணியம் எண்ணிக்கணியம் என்று ரெண்டு இருக்குது. அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது காவிக்கணியம் எண்ணிக்கணியம். காவிக்கணியம் எண்ணிக்கணியம்ண்டா என்ன விஷயம் என்று முதல் தெரியணும். முதல் கணியங்களை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்துவோம். முதலாவது எண்ணிக்கணியம், மற்றது காவிக்கணியம். எண்ணிக்கணியம்ண்டா பருமனை மட்டும் கொண்டது, பருமனை மட்டும் கொண்டது. காவிக்கணியம்ண்டா பருமனையும் திசையையும் கொண்டது, அதான் காவிக்கணியம். அந்த வகையில் பார்த்தோம்ண்டா இடப்பெயர்ச்சி மாற்றம் தான் வேகமாக வரும். அப்போ இடப்பெயர்ச்சிக்கு பருமனின் திசையும் காணப்படும், அதே போல் வேகத்துக்கும் பருமனின் திசையும் காணப்பட போகுது. ஏனென்றால் இடப்பெயர்ச்சி மாற்றம் வேகமாக காணப்படும். அடுத்தது நிற புவியீர்ப்பை நோக்கி தொழிற்படுறபடியாக அங்கே பருமனம் இருக்கும், திசையும் காணப்படும். அந்த வகையில் முதலாவது கேள்விக்கு விடையாக நாங்கள் பார்த்தோம்ண்டா பின்வருவனவற்றுள் எது ஒரு காவிக்கணியம். அந்த வகையில் முதலாவதுக்கு நிறை தான் பெறப்போகுது. நேரம், கதி, தூரம் எல்லாம் எண்ணிக்கணியத்துக்கு வரப்போகுது, சரிதானே. ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்குதுண்டா, இரு சொற்பெயரீட்டின் நியமங்களுக்கேற்ப காட்டுக்கோழியின் விஞ்ஞான பெயரை சரியாக காட்டும் விடையை தெரிந்தெடுக்க. அதான் இரு சொற்பெயரீட்டின் நியமங்கள் கொஞ்சம் இருக்குங்கூட புக்கில். அந்த வகையில் பார்த்தோம்ண்டா அதில் கொஞ்சம் நியமங்கள் என்ன சொல்லியிருக்கண்டா, முதலாவது சொல்லியிருக்குது, முதலாவது சொல் சாதி பெயராகவும் இரண்டாவது சொல் இனத்துக்குரிய பெயர் அல்லது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பெயராக காணப்படணும். ரெண்டாவது சொல்லியிருக்குது, விஞ்ஞான பெயர் கிரேக்கம் அல்லது இலத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கணும். என்ன மொழி? கிரேக்கம் அல்லது இலத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கணும். மூன்றாவது சொல்லியிருக்குது, சாதி பேரின்ற முதல் எழுத்து ஆங்கில பேரெழுத்து. ஆங்கில பேரெழுத்துண்டா என்ன? கேபிட்டல் எழுத்தில் இருக்கணும். ஏனைய எழுத்துக்கள் சிற்றெழுத்தாக காணப்படும். நாலாவது சொல்லியிருக்கு, அச்சிடும்போது சாய்வாக அச்சிட வேணும். அச்சிடும்போது சாய்வாக அச்சிடணும். நார்மலாக எழுதினமண்டா கீழே கோடு போடணும். அச்சிடைக்க மட்டும்தான் சாய்வாக குறிப்பிடணும். மற்றும்படி நாங்கள் கையால் எழுதிக்க கீழே கோடு போடணும். அந்த வகையில் பார்த்தோம்ண்டா முதலாவது விட வராது. ஏனெண்டா முதலாவதில் சாதி பேரும் இன வேறுபடுத்தி பேரும் முதல் எழுத்தே கேபிட்டல் இருக்குது, அதொன்று வராது. மற்றது வேறு என்ன பார்த்தோம்ண்டா கீழே அச்சு சாய்வாக எழுதி இருக்கணும் அச்சிடைக்க. ரெண்டாவது பார்த்தோம்ண்டா ரெண்டாவது விடையில் எல்லாம் கேபிட்டலில் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ரெண்டாவது விடையை தட்டலாம் ஈஸியாக. மூன்றாவது விட பார்த்தோம்ண்டா சாதி பேருன்ற முதல் எழுத்து கேபிட்டலில் இருக்குது, இன வேறுபடுத்தின முதல் எழுத்து சிமோலில் இருக்குது. ஓகே, மற்ற எல்லாம் சிமோல் தான். சாதி பேருன்ற முதல் எழுத்து மட்டும்தான் கேபிட்டலில் வரணும், மற்ற எல்லாம் ஆங்கில சிற்றெழுத்தில் வரணும். மற்றது அச்சிட்டுருக்கு, அந்த வகையில் சாய்வாத்தான அச்சிட்டுருக்கு. அப்போ மூன்றாவது விட தான் பொருத்தமான விடையாக வரும். நாலாவது நாங்கள் பார்க்க தேவையில்லை. நாலாவது சாதி பேருன்ற முதல் எழுத்தும் கேபிட்டலில் இருக்குது, அது சரி. இன வேறுபடுத்தி பேருன்ற முதல் எழுத்தையும் கேபிட்டலில் போட்டிருக்கணும், அதால் அது பிள்ளையாக வரும். இல்லாட்டி அந்த விட சரியாக இருக்கும். அந்த வகையில் ரெண்டாவது கேள்விக்கு விட மூன்றாவது.